3 யோவான் 2ஆம் வசனம் எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். பரலோக தேவனுடைய விருப்பம் நம்மை எப்படி வாழ வைக்கிறதா இருக்கிறது என்று தேவன் தன்னுடைய வார்த்தையை அதில் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. வாழ வைக்கிறது மட்டுமல்ல, நம்மை வாழ வைக்கிற விஷயத்துல சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிறவர். நம்முடைய ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நம்ம எல்லாவற்றிலுமே வாழணும். அதாவது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க, பொருளாதார வாழ்க்கையில குறைவுபடுவாங்க. சிலர் பொருளாதார வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைவுபடுவாங்க. சிலர் இந்த ரெண்டுலேயும் சரியா இருப்பாங்க, சமுதாய வாழ்க்கையில குறைவுல போயிடுவாங்க. யாருக்கிட்டையும் சரியா பழக மாட்டாங்க, அவங்கள சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறது போல இருக்கும், இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. நம்மை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டுன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நம்மளை சுற்றி இருக்கிற எத்தனை மனிதர்கள் இருக்கட்டும், எத்தனை உறவுகள் இருக்கட்டும், எல்லாரும் சொல்லுவாங்க நான் வாழ வச்சிருவேன்னு சொல்லி. ஆனால் ஒருத்தர் கூட நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று 100% விரும்புகிறவர்கள் கிடையாது. ஏதோ ஒரு புள்ளியில் சில விரும்புவாங்க, ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் நாம் அவர்களை சார்ந்து நிற்கணும்னு அவங்க நம்புவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் மட்டும்தான் நம்ம 100% நாம் நன்றாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். லேலுயா, எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க என்னை ஆண்டவர் வாழ வைப்பார்? லேலுயா, நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படுகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். லேலுயா. அப்போ நம்ம நினைக்கிறோம் அப்படிலாம் சரிதான் பாஸ்டர், ரைட்டு தான், ஆனால் என் வாழ்க்கையில் பார்த்தா நான் நல்லா வாழ்ந்த மாதிரி தெரியலையே. நான் சர்ச்சுக்கு வரேன், ஜோம் பண்ணுறேன், எல்லாம் ரைட்டு, ஆனால் நான் நல்லா வாழ்ந்திருக்கேனா இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா நல்லா வாழ்ந்தது போல் எனக்கு தெரியலை. ஏதோ வாழ்ந்திருக்கிறேன். உண்மை தானே? சொல்லுங்கள், உண்மையா இல்லையா? போன வாரமாக 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்பானி, பேர் என்னது, ரிலையன்ஸ் ஜியோ கம்பெனி ஓனர், செல்ஃபோன் முகேஷ் அம்பானி, அவங்க பையனுக்கு மேரேஜ் நடந்துச்சு. அப்போ அதில் சில விஷயங்கள் போட்டிருந்தாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை படித்தேன். அந்த முகேஷ் அம்பானியோடைய கார் டிரைவருக்கு சம்பளம் எவ்வளோ போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு டிரைவருக்கு சம்பளம் எவ்வளோ கொடுப்பாங்க? ஒரு கார் ஓட்டுற டிரைவருக்கு எவ்வளோப்பா சம்பளம் கொடுப்பாங்க? 10,000, 15,000, 20,000, 10 லட்சம் அவருக்கு சம்பளம். எவ்வளவு? நான் அதை பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு. ஒரு டிரைவர் தானே, இவனும் ஒரு டிரைவர் தானே, இந்த டிரைவருக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு சம்பளம் அப்படின்னா, அவர் இருக்கிற உலகத்திலேயே பெரிய பணக்காரற்ற வேலை செய்கிறார். அப்படி தானே? நம்ம ஊரில் யாராவது டிரைவருக்கு 10 லட்சம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க, கொடுப்பாங்களா? காரே 10 லட்சம் இல்லையாடா, உனக்கு என்னடா 10 லட்சம்? நான் சொல்ல புரியுதா? எல்லாரும், அவனும் ஒரு மனுஷன் தான், நம்மளை போல ஒரு மனுஷன் தான், அவனும் ஒரு டிரைவர் தான். ஆனால் அவருக்கு மட்டும் எப்படி 10 லட்சம்னா, உலகத்தில் இருக்கிறதுலேயே பெரிய கோடீஸ்வரன்ட்டு அந்த மனுஷன் வேலை செய்கிறார். அதனால் எல்லா டிரைவரை பாருங்களும் அவருக்கு சம்பளம் அதிகம். அப்போ நம்ம அப்பாவும் உலகத்தில் இருக்கிறதுல பெரிய கோடீஸ்வரன். அவருடைய பிள்ளைகள் நம்ம வேலைக்காரங்க கிடையாது, அவருடைய பிள்ளைகள். ஒரு வேலைக்காரனுக்கே 10 லட்சம் சம்பளம்னா பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கும்? தன் மகனுக்கு கல்யாணம்னு எப்படியெல்லாம் அதை கொண்டாடினாங்க தெரியுமா? பூமிக்குரிய ஒரு 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 அப்பாவே தன் பையனுடைய திருமணத்தை இப்படியெல்லாம் பண்ணி ஏன் அவ்வளவு செய்கிறான்னா, அவன் நல்லா வாழணும். அவன் எப்படி இருக்கணுமா? நல்லா வாழணும்னு ஆசைப்படுகிறார். பரலோக தேவன் நம்மை நன்றாய் வாழ வைப்பதற்கு அவர் ஆசைப்படுகிறார். நம்ம நல்லா வாழணும்னு விரும்புகிறார். நீங்கள் மைண்டில் வைக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா, என் தேவன் என்னை நல்லா வாழணும்னு விரும்புகிறார். நிறைய பேருடைய மைண்டு என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, அப்படி இல்லை, நான் ஏதோ சில தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால தான் என்னால் வாழ முடியலை. அவர் நல்லவர் தான், நான் சொல்ல புரியுதா? அவர் நல்லவர் தான், ஆனால் நான் செய்த சில தவறுகள் என் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வர மாட்டேன் என்கிறது. அதனால தான் நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுடைய குறைவுகள், உங்களுடைய குற்றங்கள் தேவனுடைய அன்புக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யணும்னு தீர்மானிக்கும் பொழுது உங்கள் குறைவுகளையும் குற்றங்களையும் அவர் பார்ப்பதே கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்கிறதா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும்
நீதியும் உள்ளவராக இருக்கிறார். மன்னிக்கிறது மட்டும் இல்லை, சுத்திகரிக்கிறதுன்னு என்ன தெரியுமா? அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி கர்த்தர் மாத்திடுவார். லேலுயா. சரி, நன்றாய் வாழ வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? யோசிங்க. நல்லா வாழணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் மனுஷனை எப்படி படைச்சார் தெரியுமா? மனுஷனை படைக்கும் பொழுது எப்படி வாழணும்னு படைச்சார் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டுட்டு போகிறார். மனுஷனை கொண்டுட்டு போகும்போது அவனுக்கு தேவையான எல்லாமே படைச்சி வச்சுட்டு தான் மனுஷனை படைச்சார். இதில் ஏதாவது மாற்றுக்கருத்து இருக்கா சொல்லுங்க? மனுஷனை படைச்சதுக்கப்புறம் ஐயோ அவனுக்கு ட்ரெஸ் போடணுமே, அப்போ முதல்ல ட்ரெஸ், அதுக்கப்புறம் அப்புறமேல் அவனுக்கு சாப்பிட சோறு வேணுமே, அதனால் அதுக்கப்புறம் நெல் விளைய வச்சு, அப்படி இருக்கா? இல்லை எல்லாமே விளைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மனுஷனை கொண்டு வந்தாரா? சொல்லுங்கப்பா. எல்லாமே விளைய வச்சுட்டு தான் மனுஷனை கொண்டுட்டு வர்றார். ஆனால் மனுஷன் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஒரு காரியம் செய்ய சொல்லுகிறார். நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, மனுஷனை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் சந்தோஷமாய் வாழ்வதற்கு ஒரு காரியம் செய்ய வைக்கிறார். அது என்ன செய்ய வைக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, 15ஆம் வசனம் வாசிங்க. தேவன் ஏதேன் தோட்டத்துக்குள் கொண்டு வந்தார். அங்கே கொண்டு வந்து அந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். மனுஷனுக்கு ஆண்டவர் பாருங்க, ஏதேன் தோட்டத்தை கூட்டிட்டு வர்றாரு. ஏதேன் அப்படின்னா சந்தோஷம். ஏதேன் என்னது? இப்ப சந்தோஷத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஒரு சந்தோஷம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்வது ஒரு சந்தோஷம். ஆனால் இவ்வளவு சந்தோஷமும் இருந்தும் நம்மளை கொண்டு வந்து வச்சுட்டு வாழ்றதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார். வச்சுட்டு நிலத்தை பண்படுத்தணும், அடுத்து காக்கணும். என்ன செய்யணும்? பண்படுத்தணும். முதல்ல இது ஒரு வேலை. முதல்ல இது என்னது சொல்லுங்க? சரி, இப்போ ஒரு கேள்வி. எல்லாமே மனுஷனுக்கு படைச்சு வச்சுட்டு மனுஷனை கொண்டு போய் வைக்கிறார், அப்புறம் எதுக்கு வேலையை கொடுக்கிறார்? யோசிங்க. எதுக்கு வேலையை கொடுக்கிறார்? எல்லாமே இருக்குது, எல்லாம் இருக்குது. இவன் வேலை செய்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் இவனை வேலை செய்ய வைக்கிறார். எதுக்கு அப்படி வைக்கிறார்? இல்லைன்னா தூங்கிடுவானோ? இங்கே பாருங்க, இது தினமலர் தினத்தந்தி போல பேப்பர் கிடையாது. மனித மூளையிலிருந்து வந்த வார்த்தைகள் கிடையாது. இதை மனித மூளையில் வாசிக்கவும் முடியாது. இது தேவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டது. எனவே நீங்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் இதை பார்த்தா மட்டும்தான் இதனுடைய அர்த்தம் புரியும். தேவன் முதலாவது மனுஷனுக்கு வேலையை கொடுத்தார். முதலாவது எதை கொடுக்குறாரு? வேலை எதுக்குன்னா அவன் சாப்பிட்றதுக்கு கிடையாது. வேலை என்பது அவனுக்கான அழைப்பு. வேலை என்பது அவனுக்கான பிழைப்பு கிடையாது, அழைப்பு. நமக்கு ஒரு வேலையை கர்த்தர் தர்றாருன்னா அந்த வேலையை நம்பி நாம் வாழக்கூடாது. ஆனால் அந்த வேலையை கர்த்தர் தந்தார், அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? செய்கிறோம். நான் சொல்ல புரியுதா? உங்களை ஒரு நர்ஸாக ஆண்டவர் வச்சுருக்காருன்னா நர்ஸிங் வேலை பார்த்து தான் சாப்பாடுன்னு கிடையாது. சாப்பாட்டுக்கானதை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய அழைப்பு என்னென்னா, நான் நர்சிங் வேலை செய்கிறேன், கர்த்தருக்காக நான் என்ன செய்கிறேன், அந்த எண்ணத்தில் ஃபஸ்ட்டு வரணும். ஆனால் நிறைய பேர் எங்கே தவறு பண்ணுகிறாங்கன்னா, இந்த முதல் அழைப்பில் என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லுங்கள், ஃபஸ்ட்டே அவுட் ஆகிருந்தாங்க. அதனால தான் அந்த சந்தோஷம் அவங்களுக்குள் நிலைப்பதில்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இது எனக்கான அழைப்புன்றதை விட்டுட்டு எனக்கான பிழைப்புன்றதில் வந்துடுறாங்க. இப்போ நம்பிக்கை முழுக்க முழுக்க வேலையின் மேலே வைக்கிறாங்க. இப்படி வச்சுக்கூடாது. சிலருக்கு வேலையை கொடுக்குறார், சிலருக்கு கணவனை கொடுக்குறார், மனைவியை கொடுக்குறார், பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். நிறைய பேர் கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக கர்த்தர் தந்த வேலையவோ, கர்த்தர் தந்த மனைவியவோ, கர்த்தர் தந்த பிள்ளைகளையோ நாம் சார்ந்து கொள்கிறபடினால் நமக்குள் சந்தோஷங்கள் இன்னைக்கு இல்லாமலே போயிடுச்சு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஆமாவா இல்லையா? ரெண்டில் ஏதாவது ஒன்று ரைட்டா? ரெண்டாவது, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்தது என்னன்னா, நிலத்தை பண்படுத்தணும். நிலத்தை என்ன செய்யணும் அப்படின்னா என்னது? பண்படுத்துறதுன்னு என்னது? தமிழ் வார்த்தையெல்லாம் நிறைய பேருக்கு புரியலை. இங்கிலீஷ் வார்த்தை சொன்னால் புரிஞ்சிடும். பண்படுத்துறது அப்படின்னாச்சுன்னா ஏற்கனவே இருக்கிறத இன்னும் பெட்டர் ஆக்கணும். ஏற்கனவே அந்த லேண்ட் அங்கே இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத இன்னும் என்னவா மாற்றணும்? பெட்டராக மாற்றணும். கர்த்தர் உங்களுக்கு தந்துற உறவுகள் ஏற்கனவே நல்லது தான். ஆனால் நீங்கள் அந்த உறவுகளை இன்னும் பெட்டராக மாற்றணும். இன்னும் அவங்களோட நல்ல உறவில் வரணும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த வேலை நல்ல வேலை தான், ஆனால் அதை நீங்கள் இன்னும் பெட்டராக என்ன செய்யணும், அதை பண்படுத்தணும். அடுத்து கடைசியை சொல்கிறார், அதை பாதுகாக்கணும். இன்றைக்கி எங்கே கோட்டை விட்டோம்? அவர் நமக்கு வைத்த வாழ்க்கையை
எங்கே கோட்டை விட்டோம்னா பாதுகாக்கிற பொறுப்பை யார் கையில் கொடுத்துருக்கிறார்? தேவன் கையில் இருக்கா, மனுஷன் கையில் இருக்கா? நல்ல யோசிங்க. உங்கள் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேலை கொடுத்தார். அந்த வேலை என்னென்னா தோட்டத்தை பண்படுத்தணும், ரெண்டாவது பாதுகாக்கணும். அல்லது அது பைபிள் எப்படி போட்டிருக்கு? பண்படுத்தவும் காக்கவும். காத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இப்போ தேவன் கையிலையா, மனுஷன் கையிலையா? சொல்லுங்க, யார் கையில்? நம்ம கையில். கர்த்தர் நம்மை கொண்டு வந்து உங்களை சுற்றிலும் சந்தோஷத்தை உருவாக்கி உங்களை கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை 2 வேலை. ஒன்று, என்னை நான் இருக்கிற இடத்த இன்னும் பெட்டராக வச்சுக்கிடணும். ரெண்டாவது என்னென்னா அதை நான் பாதுகாத்து கொள்ளணும். நாம் காக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய கையில் இருக்குது. ஏன் காக்கணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் காக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பிசாசு உள்ளே புகுந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடும். நீங்கள் 1 பேதுரு 5:8 வாசிங்கன்னா, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு ஆளையா. எங்கேயாவது ஒரு கேப்பு கிடச்சிச்சுன்னா உள்ளே புகுந்து டோட்டலாக நாசம் பண்ணிடுவான். அப்போ நீங்கள் தான் பாதுகாத்துக்கணும். உங்கள் குடும்பத்தை யார் தான் பாதுகாத்துக்கிடணும்? சொல்லுங்க. கர்த்தர் சந்தோஷமான குடும்பத்தை தருகிறார். கர்த்தர் சந்தோஷமான பிள்ளைகளை தருகிறார். கர்த்தர் சந்தோஷமான வேலையை தருகிறார். கர்த்தர் சந்தோஷமான எதிர்காலத்தை தருகிறார். சந்தோஷமான ஆரோக்கியத்தை தருகிறார். இதை காத்து கொள்வதும் காத்து கொள்ளாமல் போவதும் அந்தந்த மனுஷனை பொறுத்ததாய் மாறுகிறது. லேலுயா. அதுக்குத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, கொண்டு வந்து தோட்டத்துக்கு உள்ள வைக்கிறார். நான் உனக்கு எல்லாம் செஞ்சுட்டேன், ஆனால் நீ என்னையை சார்ந்து நிற்கணும். உனக்கு நான் ஒரு வேலையை தர்றேன், அதை நீ பாதுகாத்து கொள்ளணும். சொல்ல புரியுதா? சத்ருவானவன் எப்படி வர்றான்னா, எவனை விழுங்கலான்னு என்ன செய்கிறான்? நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டு தேடுறான் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஆமாவா இல்லையா? இப்போ நிறைய பேர் நம்ம சில நேரங்களில் அந்த செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் அழிச்சிருவோம். இங்கே தான் அழியும், நம்ம ஃபோனில் அழிஞ்சிரும். ஆனால் இவைகளெல்லாம் சேர்த்து வைக்கப்படுகிறது. இது தெரியுமா உங்களுக்கு? எல்லாமே சேர்த்து வைக்க, நம்ம என்ன பேசணும், யாருக்கு என்ன, இதெல்லாமே என்ன செய்யுது? சேர்த்து வைக்கப்படுகிறது. எங்கிருந்தோ ஒருவர் நம்மளை என்ன பண்ணுறாங்க? கண்காணிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ யார் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னா, நம்மளுடைய வீக்னஸ் யாருக்கு? இப்போ இப்படி வச்சுக்கூடமே, நீங்கள் இன்றைக்கி யூடியூப்பில் சண்டை போடக்கூடிய இந்த பட்டிமன்றம் இந்த மாதிரிலாம் சண்டை போடக்கூடிய ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு வர்றதெல்லாம் நீங்கள் எது பார்க்குற மாதிரி வரும்? அந்த மாதிரி ப்ரோக்ராமாக வரும். நீங்கள் அடுத்து யூடியூப்பை ஆன் பண்ணி இன்றைக்கி இதை பார்த்துட்டு மறுநாள் உங்கள் யூடியூப்பை ஆன் பண்ணிங்கன்னா எது தான் வரும்? அந்த மாதிரியே வரும். எங்கேருந்து யார் தர்றா, யார் அனுப்பி விட்றான்னு பார்த்தா அவன் கவனிக்கிறான், மேலே இருக்கிறவன் கவனிக்கிறான், அவன் என்ன பண்ணுறான்? கரெக்டாக அவங்களுக்கு அனுப்புகிறான். இப்போ நீங்கள் ஒரே மெசேஜாக கேட்குறீங்க, செய்தியாக கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை ஆன் பண்ணியாச்சுன்னா எது தான் வரும்? செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா சினிமாவாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு சினிமாவாக வந்துக்கிட்டு இருக்கும். எங்கேருந்து இதெல்லாம் வருது? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறேன், பேசி முடித்தா கூட உங்களால் நான் என்ன சொன்னேன்றதை சரியாக புரிய முடியலை. கூகுளுக்கு போங்க, நான் பாதி தான் டைப் பண்ணியிருப்பேன். நான் என்ன விரும்புகிறேன்னா கீழே வந்துடும். வருதா வரலையா? என்னப்பா நீங்களாம் ஆக்டிவேட்டாக இருக்கீங்களா இல்லையா? வருதா? அப்போ அவனுக்கு புரியுதா இல்லையா? நான் சொல்ல புரியுதா? எதிராளி ஆனவன் நம்மளை கரெக்டாக வாட்ச் பண்ணுறான், எப்படா இவனை விழ தட்டுவோன்னு சொல்லி. அப்போ அதுலேருந்து தப்புறதுக்கு பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வசனம் சொல்லுகிறது, விழித்திருங்கள். என்ன செய்யணுமா? விழித்திருங்கள். ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படிங்க. தெளிந்த புத்தியாக இருங்க. தெளிந்த புத்தி வேற, சந்தேகப்படுறது வேற. சிலர் தெளிந்த புத்தியாக இருக்கிறேன்னு சொல்லி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க. சந்தேகப்படுறது வேற, சந்தேகம் கிடையாது. எப்போவுமே ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக பேக்கு மாதிரி இருந்துடாதீங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, பேக்குன்னா சரிதானா? பேக்கு போல், அதாவது இவன் எப்படி போயிட்டு போகிறான், நமக்கு என்ன, நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம், அப்படி இருந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை, உங்களுக்கு கொடுத்த வேலையில் பிசாசு உள்ளே வாரானான்னு சொல்லி நீங்கள் கண்காணிப்பாக இருந்து பார்த்துக்கணும். லேலுயா. நிறைய பேர் அதை அப்படி கண்காணிக்க தவறினதனுடைய விளைவு, ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருந்தும் அந்த சந்தோஷத்தை அவங்களால என்ன செய்ய முடியல, அனுபவிக்க முடியாமலே போயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் கேட்டார், ஆதாமே நீ எங்கே இருக்க, நான் உன்னை எங்கே வச்சேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா. அப்போ நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். லேலுயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொன்னது?
உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். நம்ம முதல்ல வாசித்தோம், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். அவருடைய நோக்கம் என்னன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும், எதுலேயுமே கஷ்டப்படக்கூடாது. ஆனால் அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பை நம்ம கையில் கொடுத்துருக்குறோம். லேலுயா. அப்போ நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி காத்துக்கொள்வது அப்படின்றத குறித்து நான் ஒரு பாயிண்டில் 2 பாயிண்ட் சொல்கிறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம் எடுங்க, 10லேருந்து வாசிங்க. எடுங்க எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து. உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடு மட்டுமல்ல, நமக்கு போராட்டம் பார்க்கிற மனிதர்களோடு அல்ல. ரைட்டா? நிறைய பேர் பிரச்சனையை எங்கே பார்க்குறாங்கன்னா மனிதர்ன்றத்தில் பார்க்குறாங்க. பேதுரு எழுதுறாருல 1 பேதுரு 5:8, உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். உங்களுக்கு மனுஷனுக்கு எதிராளி இந்த உலகத்தில் ஒரே ஒரு ஆளு தான். அது யாருன்னா பிசாசு. யாரு சொல்லுங்க? உங்களுடைய எதிராளி யாரு? சில வீடுகளில் எதிராளியாக மனுஷனை பார்க்குறாங்க. மனைவி கணவனை எதிராளியாக பார்க்கக்கூடாது, கணவன் மனைவியை எதிராளியாக பார்க்கக்கூடாது, பிள்ளைகள் பெற்றோரை எதிராளியாக பார்க்கக்கூடாது, மாமியார் மருமகளை எதிராளியாக பார்க்கக்கூடாது, மருமகளும் மாமியாரை எதிராளியாக பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் எதிராளி யாருன்னா பிசாசு ஒரு ஆள் தான். மற்றபடி உறவுகள் எல்லாம் கர்த்தர் தந்தது. லேலுயா. மனைவியை பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா கர்த்தர் எனக்கு தந்த மனைவி, கணவனை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு தந்த கணவன், கர்த்தர் எனக்கு தந்த வேலை, கர்த்தர் எனக்கு தந்த குடும்பம், கர்த்தர் எனக்கு தந்த சரீர சுகம். நம்ம இப்படி பார்க்கணுமே தவிர எதிராளியாக பார்க்கக்கூடாது. ஏன்னா நிறைய நபர்கள், நீங்கள் மனிதனை எதிராளியாக பார்த்தீங்கன்னா எதிரியை விட்டுருவீங்க, நீங்கள் இங்கே கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. இயேசுவை அறியாத குடும்பங்களில் மனிதர்களை எதிராளியாக பார்க்கிறார்கள். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் சண்டை. ஏன் சண்டை வருதுன்னா இவர்கள் தங்களுக்குள் எதிராளிகளை தேடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சத்திய வேதம் சொல்லுகிறது, எதிராளி மனிதன் கிடையாது, அவன் பிசாசு. அவன் கண்களால் காணப்படாத ஒரு காரியத்தை செய்கிறான். எடுங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசிங்க. மன்னிக்கு 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6:10லேருந்து வாசிங்க. எடுத்தவங்க வாசிங்க. கடைசியாக சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அடுத்து வந்துருச்சுல, பிசாசினுடைய தந்திரத்தோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய். இப்படி வச்சுக்கோங்க. ஆண்டவரே சொல்றாரு பிசாசோட எதிர்த்து நிற்கணும்னு சொல்லி. அப்போ நம்ம சண்டை போடணுமா போடக்கூடாதா? சொல்லுங்கப்பா, என்ன சண்டை போடணுமா போடக்கூடாதா? பிசாசோட சண்டை போடணும், மனுஷன்ட சண்டை போடக்கூடாது. ஆண்டவரே சொல்கிறார், மனுஷன்ட சண்டை போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கில்லாடி நம்மளாம் மனுஷன்ட சண்டை போடுறதுக்கு. சில ஊரில் சொல்லுவாங்க, அப்பாவிப்பா அவனை போட்டு இவன் என்ன பாடுபடுத்துகிறா தெரியுமா அப்படி சொல்லுவாங்க. சில நேரங்களில் அப்படியே மாற்றியும் சொல்லுவாங்க, அந்த பிள்ளை பாவம் வாயில்லாத பூச்சி, இவன் தண்ணியை போட்டு வந்து என்ன பாடுபடுத்துகிறான் அப்படிலாம் சொல்லுவான். இதெல்லாம் கேட்குறோம் இல்லையா? இது இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பிசாசனுடைய தந்திரத்தோடு நீங்கள் எதிர்த்து நிற்க உங்களுக்கு பலன் வேணும், திராணி வேணும். அதனால் தேவன் தருகிற சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இப்போ பிசாசோட சண்டை போடணும், சண்டை போட்டு உங்கள் நல்ல வாழ்க்கையை நீங்கள் காத்துக்கிடணும்னா ஆண்டவர் ஒரு 6 வெப்பன் கொடுக்குறார். 6 விதமான ஆயுதங்களை தருகிறார். அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தை உங்களால் காத்துக்கிட முடியும். லேலுயா. நம்ம என்ன நினைக்கிறோம், ஆண்டவரே நீங்கள் எதாவது செய்யுங்க ஆண்டவரே, என் கணவனை எதாவது பண்ணுங்க ஆண்டவரே, என் மனைவி எதாவது பண்ணுங்க ஆண்டவரே, இந்த பிரச்சனை எதாவது பண்ணுங்க ஆண்டவரே. அவர் சொல்லுவார், நான் எதுவுமே பண்ண முடியாது, நான் உன்னை நல்லா வாழ சொல்லி உன் கையில் கொடுத்துட்டேன், என்ன செய்யணும்னு சொல்லியும் கொடுத்துட்டேன், நீ தான் இப்போ எதுச்சு என்ன செஞ்சுக்கணும், ஏதாவது செய். நான் சொல்ல புரியுதா? நன்றாய் விளங்கி கொள்ளுங்கள். இந்த சத்தியங்கள் நிறைய பேருக்கு தெரியாததுனால தான் மாறி மாறி சண்டை. ஆனால் சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, அவனுடைய தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். தொடர்ச்சியாக வாசிங்க. 13ஆம் வசனம் என்ன சொல்லுது? தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும்
சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். உங்களுக்கு பலன் வேணும்னா இந்த ஆறையும் ஆண்டவர் ஒரு 6 விஷயம் சொல்லுவார். அந்த 6ல் 1 மட்டும் நம்ம பார்ப்போம். அந்த 6ஐயும் நீங்கள் உங்களுக்கு பலன் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் அந்த பலன் கிடையாது. ஏன் பிசாசை ஜெயிக்க முடியல? சில பேர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்கிறாங்க என் குடும்பத்தில் போராட்டம் நீங்கின மாதிரியே இல்லை. என்ன காரணம்? அடுத்து வாசிங்க 14ஆம் வசனம். அதில் முதல் ஆயுதம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டி கொண்டவர்களாய். அன்னைக்கு இருந்த ரோம போர்ச்சவர்கள் யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தத்துக்கு போகும்பொழுது அந்த ரோம போர்ச்சவர்கள் ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஆயுதம் அணிந்திருப்பாங்க. அந்த அதை வச்சு தான் இதை எழுதுறார். அதை அப்படி வச்சு இவர்களுக்கு புரியறதுக்காக அதை எழுதுறார். முதல்ல என்ன சொல்றாருன்னா, சத்தியம் என்னும் கச்சை. அந்த கச்சையை எதில் கட்டணுமா? அறையில் கட்டிக்கிடணும். அது என்னன்னா பெல்ட்டு. கச்சை என்னது? பெல்ட்டு, ரைட்டா? அது சத்தியம் என்னும் கச்சை, ரைட்டா? சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியமாவது என்ன? சத்தியம்னா பாஸ்டர், சென்னையில் இருக்கிற ஒரு சினிமா தேட்டர் சத்தியம் சினிமாஸ், அப்படியா? யோவான் 17:17 எடுங்க. சத்தியம்னா என்ன? இதெல்லாம் நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். யோவான் 17:17 இயேசு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்றார். சரிதானா? யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே. அப்போ சத்தியம் என்னும் அறக்கச்சனா எது? வசனம். எது? வசனம், ரைட். இப்போ நம்ம சத்தியம்னா கண்டுபிடிச்சிட்டோம், அறக்கச்சனா கண்டுபிடிச்சாச்சு. அது எதில் கட்ட சொல்கிறாரு? இப்போ அறைனா என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இது இல்லை அறைனோன்னா அப்போ வசனத்தை எல்லாம் எடுத்து வசன போர்டாக எடுத்து கிழிச்சு பெல்ட்டாக தச்சு நான் கட்டிக்கிட்டு அறையில் கட்டியிருக்கேன். அது இல்லை ஆண்டவர் அதை சொல்லலை. அப்போ அறைனா என்ன? 1 பேதுரு 1:13 எடுங்க. அறைனா என்ன? இதெல்லாம் நீங்கள் பைபிளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு தான் ஒன்றை எடுக்கணும். எடுங்க. 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறைகளை கட்டிக்கொண்டு. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, உங்கள் மைண்டு அறையில் வசனத்தை வைக்கணும்னா வசனம் எங்கே இருக்கணுமா? உங்கள் மைண்டில் கட்டணும். அறை கச்சையை கட்டி கொள்ளுங்கள்னா உங்கள் மைண்டில் கட்டிக்கிடணும் அப்படின்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்டில் வசனமே இல்லை. நிறைய பேர் மூளையில் சேமிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அவங்க மைண்ட், அவங்களுடைய ஆத்மாவில் அந்த வசனம் என்ன செய்யலை, போகவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறதுக்கே சொல்லுங்க டைம் இல்லை. யுத்தத்துக்கு போகணுன்னா அறையில் பெல்ட்டு கட்டாமல் போனால் யுத்தத்துக்கு முதல்ல எடுக்க மாட்டான். போட வெளியில் போகிற அப்படின்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கார் ஓட்டுறதுக்கு கார் பெல்ட்டு என்ன செய்யணும்? சீட்டு பெல்ட்டு போடணும். ஏன் காரு, ஏன் பெட்ரோலு, ஏன் இஷ்டம், நான் போடுவேன், போடாமல் கூட இருப்பேன் அப்படின்னா கவர்மெண்ட் விட்டுருமா? சொல்ல புரியுதா? ஏன் நம்ம கார் தானே, நம்ம இஷ்டம் தானே, நான் போடாமல் போவேன்னு விட்டுருவாங்களா? பூமிக்குரிய கவர்மெண்ட்டே ஒத்துக்கிடாது. பரலோக கவர்மெண்ட் சொல்லுது, நீ பிசாசுக்கு முன்னாடி நிற்கணும்னா வசனத்தை உன் மைண்டில் நல்லா கட்டி வை. வசனத்தை வச்சு உன் குடும்பத்தை கட்டு. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் எனக்கு தந்த மனைவி வீட்டோரங்களில் கனி தருகிற திராட்சை கொடியாக இருக்கிறாள் அப்படின்றது வசனம். அதை என் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து என் மைண்டில் வச்சு என் மனைவியை பார்க்கும்போது நான் எப்படி பார்க்கணுன்னா, என் வீட்டோரங்களில் கனி தருகிற செடி எப்படி அப்படி பார்க்கணும். என் பார்வை அப்படி இருக்கணும். அப்படின்னா நான் மைண்டில் இப்போ என்ன செய்கிறேன், கட்டுகிறேன். வெளியில் எப்படி செங்கல் மேலே செங்கலை வச்சு ஒரு இடத்த கட்டுறீங்களோ அதே போல் நீங்கள் உங்கள் மைண்டில் இந்த வசனத்தை வச்சு உங்கள் வாழ்க்கையை கட்டணும். கட்டினா மட்டும்தான் பிசாசு உள்ளே வர முடியாமல் இருப்பான். இல்லைன்னா நிறைய பேருடைய சிந்தனை தான் இன்னைக்கு முதல்ல அடி வாங்குது. முதல்ல அடி வாங்குற இடம் எது சொல்லுங்கள்? நிறைய பேருடைய சிந்தனை என்ன செய்யுது, அப்படியே மயக்கிறதான். வசனத்தை படிக்கும்போது தூக்கம் வருது, செல்போனை பார்க்கும்போது முழிப்பு வருது. சரியா இல்லையா? பிரசங்கம் கேட்கும்போது டயர்ட் ஆகுது, சினிமா பார்க்கும்போது சொல்லுங்கப்பா. பாஸ்டரை பார்த்தாலே போர் அடிக்குது,
வடிவேலுவை பார்த்தா சொல்லுங்க, வடிவேலுவை பார்த்தா சிரிப்பு வருது. டயர்டா இங்கே சர்ச்சுக்கு போய் ஊழியம் பிரசங்கம்னு ஆரம்பிச்சிட்டாரா, எப்படா முடிப்பார் இவர்? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? என்ன காரணம்? பிசாசு உங்கள் மைண்டில் வசனம் இல்லைன்றத உங்களுக்கு காட்டுகிறான். உங்கள் மைண்டில் வசனம் இல்லைன்னா உங்களால் அவனை எதிர்த்து நிற்கவும் முடியாது, கர்த்தர் தந்த சந்தோஷமான வாழ்க்கையை வாழவும் முடியாது. நிறைய பேருடைய வாழ்க்கை எங்கே விழுந்து போகுது அப்படின்னா அவங்களுடைய மைண்டில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. செய்ய வேண்டியதை செய்யலைன்னா செய்ய தகாதவைகளை நாம் செய்து கொண்டிருப்போம். பைபிள் அதாவது பைபிளை நீங்கள் பாருங்கள், தாவீது எவ்வளோ பெரிய மனுஷன். ராஜாக்கள் எல்லாம் யுத்தத்துக்கு போகிற காலத்தில் இவர் மட்டும் தூங்கிக்கிட்டு இருந்தார். அதனுடைய விளைவு தான் அந்த பட்சேபாலுடைய பாவத்தில் போய் விழுந்தார். எல்லாரும் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுற நேரத்தில் சில பேர் எப்படி இருக்காங்க? தூங்குறாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்படி வச்சுக்கிடும். இந்த 2 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடும். ஒருவன் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு விரும்புகிறான். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறான், எக்ஸசைஸ் பண்ணுறானா அதே நேரத்தில் இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? 5 மணிக்கு தான் நல்ல தூக்கம் வரும். இது சொல்லுங்கப்பா, ஆமாவா இல்லையா? 7 மணி வரை 8 மணி வரை நல்லா தூங்குறான். இந்த 2 பேரும் வளர்ந்து வரும் பொழுது 2 பேருடைய வாழ்க்கையிலும் அவங்களுடைய சரீரத்திலையும் முன்னேற்றத்தில் வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், உன் சிந்தனையில் உன் வசனத்தை வச்சு கட்டு. உன் வசனத்தை வச்சு கட்டுனா பிசாசை நீ உன்னால் எதிர்க்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, வசனம் மைண்டில் இல்லாததுனால வேறு சில விஷயங்கள் உள்ளே வந்ததுனால அவங்க வாழ்க்கையே இடிஞ்சு போய் கிடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஆத்துமா வாழுகிறது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய ஆசையே நம்மளை நல்லா வாழ வைக்கிறதா. அப்படி நாம் நல்லா வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற இடத்துல நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். லேலுயா, நிறைய பேருக்கு இன்னைக்கு அந்த பெல்ட்டே இல்லை. யுத்தத்துக்கு முதல் ஆயுதமே என்னன்னு தான் பைபிள் சொல்லுது. சொல்லுங்க, முதல் ஆயுதம் என்னது? சொல்லுங்கப்பா, முதல் ஆயுதம் என்னது? இப்போ நம்ம வாசிச்சோம்ல, வசனம். அதான் முதல் ஆயுதம். அந்த வசனம் வெறும் மூளையில் இருந்தால் பத்தாது, வெறும் வாயில் இருந்தால் பத்தாது, உங்கள் மைண்டுக்குள்ளே வரணும், உங்கள் சிந்தனைக்குள்ளே வரணும். பிள்ளைகளை பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள், பைபிள் என்ன சொல்லுது? என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த மைண்டில் வச்சு அந்த அப்படி கட்டி 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 எழுப்பணும். அப்படி எழுப்பப்படுகிற அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும், அந்த மனுஷனுக்குள்ளே சமாதானம் இருக்கும். லேலுயா, பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னா என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவரை தம்மை தேடுகிற யாருக்கும் அவர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். நான் சொல்ல புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு எளிதாய் சில காரியங்களை செய்வார். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாமல் போகிறதும் யார் பக்கம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா இந்த மனுஷனுடைய மைண்டில் தான் என்ன செய்யுது இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய எண்ணத்தில் கிறிஸ்துவை கொண்டுட்டு வாங்க. நிறைய பேருக்குள் அந்த இல்லை. இன்னும் நிறைய பிரச்சனை என்னென்னா, நிறைய விசுவாசிகளுக்கு அவங்க மைண்டில் கிறிஸ்து இல்லைன்றதே தெரியலைன்னா கூட பரவாயில்ல, தெரியலைன்றதே தெரியலை. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தெரியலைன்றது பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு தெரியலை அப்படின்றதே அவங்களுக்கு என்ன செய்யலை, தெரியலை. அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம கரெக்டாக இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறாது. நான் சொல்ல புரியுதா? நான் வஞ்சிக்கப்பட்டு விழுகிற இடத்தில் ஒன்று அது. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே என்னால் அந்நிய பாஷை பேச முடியும். ஏன்னா கர்த்தர் ஒரு முறை கொடுத்துட்டார்னா திரும்பி அதை எடுக்க மாட்டார். ஆனால் நான் பாவம் செய்கிறேனா நீதி செய்கிறேனான்றதை தீர்மானிப்பது எது என்றால் கர்த்தருடைய வார்த்தை. இது என் வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் உள்ளே போகுது, நான் இந்த வசனத்துக்கு எவ்வளோ தூரம் நடுங்குறேன். ஏன்னா இந்த வசனம் உள்ளுக்குள்ளே போன உடனே நான் ஏதாவது தப்பு பண்ணணும் போது இந்த வசனம் வந்து என்ன பண்ணும், என்னை எச்சரிக்கும். நிறைய கிறிஸ்தவர்கள் எந்த இடத்துல தவறு பண்ணாங்க அப்படின்னா, ஆண்டவர் அவங்களுக்கு அந்நிய பாஷையை கொடுத்ததின் ரகசியம் என்னன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியத்தை பேசுகிறான். அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, பேசுகிறவனுக்கும் தெரியாது என்ன பேசுகிறான்னு சொல்லி, கேட்குற அவருக்கு மட்டும்தான் தெரியும் இவன் என்ன பேசுகிறான், இந்த பெண் என்ன பேசுகிறான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும், பேசுகிற ஆளுக்கே தெரியாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் இங்கே நல்லா தான் இருக்கிறேன், நான் கரெக்டாக தான் இருக்கிறேன், நான் செய்கிறதெல்லாம் ஓகே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். கர்த்தர் சரி பண்ணிடுவார், அவர் சரி பண்ணிடுவார். ஒரு நாளும் கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆரம்பம் என்னவோ நல்லது தான்,
ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சார், சந்தோஷத்துக்குள்ளே தான் வச்சார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய 3 காரியம். ஒன்று வேலை. அந்த வேலையை நம்ம பிழைப்புக்காக செய்யக்கூடாது, அழைப்புக்காக. கர்த்தர் உங்களை நம்பி என்ன கொடுத்தார்? உங்களை குடும்ப தலைவியாக வச்சாரா? அது கர்த்தர் தந்த வேலை. சரிதானா? உண்மையா இல்லையா? 40 வயசாயும் எத்தனை பேர் கல்யாணம் முடியலை? கர்த்தர் உங்களை கல்யாணம் முடிச்சு ஒரு மனைவி ஆக்கினார், ஒரு தாய் ஆக்கினார், ஒரு பாட்டி ஆக்கினார். இது உங்களுக்கு தந்த வேலை. இதை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னு உண்மையாக செய்யணும். உண்மை தானே? உண்மையாக செய்யணும். 2வது, இருக்கிறத நீங்கள் இருக்கிற குடும்பத்தை இன்னும் பெட்டர் ஆக்குறதுக்கு உங்களால் என்ன முடியும்? ஜோம் பண்ண முடியுமா? பைபிள் படிக்க முடியுமா? நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க முடியுமா? முந்தா நேரத்தை நான் ஒரு மரண வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த அம்மாவை குறித்து சாட்சி சொன்னாங்க. ஒரு ஏழை வீடு. அந்த வீடு பார்த்தீங்கன்னா குடிசை வீடு தான். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம். அந்த அம்மாவை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. பெரிய பெரிய பாஸ்டர்லாம் வந்திருந்தாங்க. அதில் ஒரு பாஸ்டர் சொன்னார், மொத்தம் 4 பிள்ளைங்க, 3 பிள்ளைங்க பாஸ்டர் ஆகிருச்சு. அந்த அம்மா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது பைபிளை விரித்து வச்சு அந்த பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லி கொடுக்குமா. வசனம் சொல்லி இந்த வசனம் என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுக்குமா. ஆனால் இத்தனைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். இப்போ விளைவு என்னாச்சு பாருங்கள். இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கிற தாய்மாரெலாம் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளை என்ன வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் அந்த அம்மா என்ன நினச்சிருக்கு? நீ ஊழியம் செய்யணும், அது இங்கே செய்யக்கூடாது, வட இந்தியாவில் போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி வளர்த்து 3 பிள்ளைகளை வட இந்தியாவுக்கு அனுப்பிடுச்சு ஊழியத்துக்கு. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அதையும் நான் பாஸ்டருக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு பாஸ்டருக்கு கட்டி கொடுத்துருச்சு. அவங்கள குறித்து சாட்சி சொல்கிறாங்க. பிள்ளை வளர்க்கணுன்னா எப்படின்னு இந்த சிஸ்டர்கிட்ட கற்றுக்கிடணும் அப்படின்னு. சில நாட்களில் அவங்க ஆலயத்துக்கு வர முடியாட்டாலும் பிள்ளைகளை அனுப்பி விட்ருவாங்களாம். எல்லா ஜெபத்துக்கும் போய் பங்கு பெறு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. நான் சொல்ல புரியுதா? வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம். நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணுறோம், வசனத்தை குறித்து நல்ல டீச் பண்ணுறோம், நல்லா கற்றுக் கொடுக்குறோம். ஆனால் ஒருத்தர் கூட கிடையாது. அங்கே இருக்கிற செவர்களுக்கு தான் நம்ம பேசுகிறோம். காலங்கள் வரும், ஆண்டவர் வருவார். அன்னைக்கு இந்த செவரெல்லாம் சாட்சி சொல்லும், இந்தந்த இடத்துல இவங்கவுங்க உட்காரணும், இவங்க உட்காரலை அப்படின்னு. அந்த கல் என்ன பேசாதுன்னு நினைக்கிறீங்களோ? ஆண்டவர் சொன்னார், நான் சொல்லலை, கர்த்தர் சொன்னார், நீங்கள் கூப்பிடலைன்னா இந்த கல் கூப்பிடும் அப்படின்னார். ஸோ நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். மீதி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, இதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். இப்போ என்னெல்லாம் படிச்சிருக்கிறோம்னா, கர்த்தர் உங்களை நல்லா வாழ வைக்கிறார். உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், இதுவரைக்கும் தோல்வியாக இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என்னை நல்லா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நான் என் விருப்பத்தில் நான் சில காரியங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, போட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. ஆண்டவர் எப்பொழுதுமே அந்த மனுஷனுக்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். லேலூயா. நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு பாவியான ஸ்திரீ வருகிறாள். அங்கே பந்தியில் உட்கார்ந்திருந்த எல்லாருமே அந்த பெண்ணினுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்க்குறார்கள். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் அந்த பெண்ணினுடைய எதிர்கால வாழ்க்கையை பார்க்குறார். அதனால் அந்த பெண்ணை சொல்லி அனுப்புகிறார், ஸ்திரியே சமாதானத்தோடு போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் உங்கள் கடந்த காலம் தெரியும், நீங்கள் பண்ண தப்பு தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி வாழ போகிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நேரத்தில் அந்த பெண் இயேசுவின் பாதத்தில் வந்து தன் கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்தாள், பரிமள தைலத்தை ஊற்றினால், தன்னுடைய முடியினால் அதை வந்து துடைத்து அவருடைய பாதத்தை முத்தமிட்டார். நாமளும் இன்றைக்கி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் எவ்வளோ தவறு பண்ணியிருந்திருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் இந்த சத்திய வசனம் இல்லாததுனால, உங்கள் கணவனை குறித்த வெளிப்பாடு இல்லாததுனால, பிள்ளைகளை குறித்த வெளிப்பாடு இல்லாததுனால, உங்களோடு பழகிற மனுஷன் என்ன மோட்டிவில் உங்கள்கிட்ட பழகினான்னு தெரியாமல் இருந்ததுனால, ஒருவேளை நீங்கள் செய்கிறது சரியா தப்பான்னு தெரியாமல் நீங்கள் சில காரியங்கள் தப்பாக பண்ணியிருந்திருக்கலாம். என்னவா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க விரும்புகிறார். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்களை நல்லா வாழ வைக்கணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். சத்தியம் இன்றைக்கே முடிவு பண்ணுங்க. ஆண்டவரே, சத்தியம் என்கிற வார்க்கச்சை, அந்த கச்சையை என் அறையில் இருக்கணுப்பா, என் ஆவியில் உங்கள் வசனம் இருக்கணும். ஆண்டவரே, உங்கள் வசனத்துக்காக நான் வாழ்வேன். இனி வசனத்தை சரியாக படிப்பேன். ஆண்டவரே, என் வசனத்தின்படி தான் என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிடுவேன். என்னை ஒரு மேலான நோக்கத்துக்காக தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்கப்பா. என் மற்ற நபர்களைப் போல அல்ல, நான் கர்த்தரால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அந்த மனநிலையோடு நம்ம காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார்.